1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் எப்படி இருந்துச்சோ அச்சசல் அதே குர்ஆனை பார்த்திருக்கீங்களா? குர்ஆன் ஷரீஃப்ல நமக்கு ஒரு சரித்திரம் அறிந்த ஒரு பக்கம். அப்படியே ஒரிஜினலா என்ன சைஸோ என்ன டைமென்ஷனோ அதே காப்பி தான். இதுல சூறாக்கள் இருக்குது, ஜுஸு இல்ல. மேல புள்ளி 2 புள்ளி 3 புள்ளிலாம் இருக்க, அங்க அதெல்லாம் இருக்க. ஃபாத்தியானுடைய பகுதி ஒரு துண்டு இல்ல. இது ஓதுறதுக்கு ஆராய்ச்சி பண்ணி தான் ஓதணும் போல தெரியுது. என்ன கண்டுபிடிக்க முடியுது? இது ஒரு விதத்தான ஒரு விஷயம். இது ஆக்சுவலா இந்தியால இருந்து போனது. ஆயிரத்தி 400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் எப்படி இருந்துச்சோ அச்சசல் அதே குர்ஆனை பார்த்திருக்கீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் கைப்படையா எழுதின திருக்குர்ஆனை பார்த்திருக்கீங்களா? இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்க இருந்து யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, பட் எங்களுக்கு இதை பாக்குற பாக்கியம் கிடைச்சதுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. எனக்கு கிடைச்ச பாக்கியம் வியூவர்ஸ் ஆகிய உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இதை வீடியோவா ஷூட் பண்ணி போடுறேன். நீங்க யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி அதோட வாய்ஸ் ஓவர் தான் இது. 2 பிளாட்ஃபார்ம்லயும் நல்ல சப்போர்ட் தந்தீங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இதை பத்தின ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. குர்ஆன்ங்கிறது இஸ்லாமியர்களுடைய புனித வேதமாக இருந்தாலும் உலக மக்கள் எல்லாருக்கும் இறக்கப்பட்ட ஒன்று தாங்க. இப்பெல்லாம் எங்க ஒரு வீடியோ போட முடியல, தொட்டதுக்கெல்லாம் பிதஅத்துன்னு சொல்றாங்க ஒரு கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு செயலை செய்யறது பிதஅத்துன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த குர்ஆன் ஷரீஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் தான் முழு வடிவமா நமக்கு வந்திருக்குது. அதுக்காக குர்ஆனே ஓதாம இருப்பாங்களா என்ன? இதை நான் ஏன் எடுத்து காட்டுறேன்னா, சிலர் எப்படின்னா அவங்க புத்தி கேட்டுனா கூடும் இல்லனா கூடாது அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம கண்டென்ட்குள்ள போலாம். குர்ஆனுடைய வரலாறு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு ஷார்ட் ஸ்கிரிப்டா சொல்லியிருக்கேன். 1400 வருடங்களுக்கு முன்னாடி சஹாபாக்களுடைய கைப்படி எழுதப்பட்ட குர்ஆன் தாங்க இந்த வீடியோல பார்க்குற குர்ஆன். புள்ளிகளும் குறியீடுகளும் இல்லாத ஆதி குர்ஆன். இதுவே ஒரு வரலாறு அதிசயம் தாங்க. இப்போ நம்ம ஓதுற குர்ஆன் ஷரீஃப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜேரு, ஜபர், பேஷ், நுகத்து இதெல்லாமே இருக்குது. சஹாபாக்களால எழுதப்பட்ட குர்ஆன் ஷரீஃப்ல அது எதுவுமே கிடையாது. பின் வந்த இமாம்கள் தான் அதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த டிரான்ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இது அரபு மொழியினுடைய ஆரம்ப கால கூஃபி அல்லது ஹிஜாசி எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தினுடைய 3ஆம் கலீஃபாவான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல தான் இந்த குர்ஆன் பல பிரதிகளாக எடுக்கப்பட்டு மக்கா, மதீனா, சிரியா, கூஃபா, பஸ்ரா மற்றும் டமாஸ்கஸ் போன்ற இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அந்த காப்பி இப்பவும் என்ன செய்யப்படுது, உலகத்துல சில இடங்கள்ல 7-8 இடங்கள்ல பாதுகாக்கப்படுது. அதுல ஒரு காப்பியை அதோடைய அப்படியே ஒரிஜினலா என்ன சைஸோ என்ன டைமென்ஷனோ அதே காப்பி தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்திய விவரங்களை கொஞ்சம் மச்சான் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கோர செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம குர்ஆன் ஷரீஃப் எல்லாரும் ஈஸியா ஓதுறோம், எல்லாரும் ஆய்வு செய்யறாங்க, அப்படி செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த குர்ஆன் ஷரீஃபை இப்ப எத்தனையோ ஹாஃபில்கள் இருக்கிறீங்க சுத்தி வர. மாஷா அல்லாஹ், இதுல யாரெல்லாம் ஹாஃபில் கையை தூக்குங்க. அவளுக்கு மச்சான் ஒரு போட்டி வச்சிருக்கிறாங்க. சரியா? மாஷா அல்லாஹ், தூக்குங்க ஹாஃபிஸா. ஹசன் தூக்குங்க. யாரெல்லாம் ஹாஃபில் ஓதிட்டு இருக்கிறீங்க அவளும் தூக்குங்க. மாஷா அல்லாஹ், 25 தாண்டியாச்சே. அப்போ மாஷா அல்லாஹ் நம்ம மன்சிலே இத்தனை ஹாஃபில்கள் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது போக நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஓதி காட்டணும். இது என்ன ஸ்பெஷல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிடுமா? அது சரி. சரியா? ஓதி காட்டிட்டேன்னு சொன்னா ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்துருவான். சரி மச்சான், முஸ்ஹப் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்ஹப்னு சொல்லக்கூடிய இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் எங்களுக்கு. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது வ அலா வஸல்லம். அச்சா முதல்ல சொல்லிட்டாங்க என்னுடைய விளக்கங்களை. இதில் உள்ள சாராம்சம்னு சொல்லி இப்போ நம்ம 2 கிதாப் இங்கே முஸ்ஹப் வச்சிருக்கிறோம். இந்த முஸ்ஹப் அசல் சைஸ் கிடையாது, சுருக்கப்பட்ட சைஸ். இப்ப மேல இங்க பார்க்கக்கூடிய எழுத்து தான் ஒரிஜினல் ஹத்தினுடைய எழுத்து. கீழே அந்த எழுத்துக்களை நமக்கு அப்படியே தெளிவா கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஃபத்ஹா, தம்மா, கஸ்ரா எதுவுமே இருக்காது. கீழே முஸ்ஹப்பை பார்த்தோன்னு சொன்னா எங்கன ஆரம்பிக்குது, எங்கன சஃப் முடியுது, எந்த இடத்துல ஆயத்து ஸ்டார்ட் பண்ணுதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கும். இதுல திறந்து வச்சிருக்கிற ஆயத்து அதான் போட்டி. ஒரு பக்கத்தை திறந்துருவோம், இதை திறப்போம், இதை திறக்க மாட்டோம். இதுல பக்கம் திறந்து வாசிச்சு காட்டிடணும், என்ன ஆயத்து வைப்பான்னு வாசிச்சிட வேண்டியதான். ஃபத்ஹா, தம்மா, கஸ்ரா இருக்காது. அது ஒண்ணு. ரெண்டாவது சரி, ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மாலாம் விடுங்களே, நுகத்தா வச்சு இருக்குமா? அங்க தான் வரேன். இப்ப அடுத்தது ஒரு ஃபாவோ காஃபோ வித்தியாசம் இருக்காது. மேல புள்ளி 2 புள்ளி 3 புள்ளிலாம் இருக்க, அங்க அதெல்லாம் இருக்க. ஹாரிஸா, ஹா, ஹா, ஹா 3 எழுத்து இருக்கு. ஹா, ஹா, ஹா இருக்கா? இந்த புள்ளிக்கு ஒரு சின்ன நுகத்தா ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொன்னா சில இடங்கள்ல மேல ஒரு சின்ன லைன் மாதிரி போடுவாங்க. அதை நம்ம ஃபத்ஹான்னு நினைச்சிடக்கூடாது, நம்மளோட ஜவருன்னு நினைச்சிடக்கூடாது. சின்ன லைன் மாதிரி இருக்கும், அதுதான் அந்த புள்ளிக்குள்ள அடையாளம். கீழே ஒரு லைன் இருந்தால் அதை
ஜேருன்னு நினைச்சிடக்கூடாது. அது சரி. அது ஜேர் மாதிரி இருக்காது. நீங்களே பாதி ஆன்சர் சொன்ன மாதிரி இருக்குது. இல்ல சில பக்கத்துல அதுவும் இருக்காது. ரைட்டா? அந்த லைன் இப்படி இருக்கும். அது வந்து கீழ்ப்புள்ளியாக அர்த்தம். இப்ப இதே மாதிரி ரா நூன் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். சரி, பே தே சே எல்லாத்துக்கும் நம்ம சொன்ன மாதிரி மேல கீழே லைன் இருக்கும், சில இதுல லைனே இருக்காது. பே தே நூன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அதெல்லாம் செல்ல நுக்குத்தா இருக்கு, அது கணக்கு இருக்கு. இது கூஃபி முறையில் எழுதுவாங்க. எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனா பிஸ்மில்லான்னு போகும். எல்லாம் ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஆயத்தும் எங்கன ஆரம்பிக்குது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், பி பாவும் சீனும் ஒரு இடத்துல நிற்கும், மீம் அடுத்த லைன்ல ஆரம்பிக்கும். எல்லாரும் ஆராய்ச்சி பண்றான்னு சொன்னா இது ஓதுறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் ஓதணும் போல தெரியுது. அப்படிதான் இருக்கு ஓதுறதுக்கு இது அசல் ஹத்து. இது எப்படின்னு சொன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்முடைய அபூபக்கர் சித்திக் நாயம் ரலியல்லாஹு தஆலா அவங்க காலத்துல ஒழுங்குபடுத்தப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை அந்த காப்பியை எடுத்து தனக்குன்னு ஒரு காப்பி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுக்கென்று ஒரு காப்பி, அப்புறம் மக்காவுக்கு ஒன்று, மதீனாவுக்கு ஒன்று, கூஃபாவுக்கு ஒன்று, பஸ்ராவுக்கு ஒன்று, டமஸ்கஸ்க்கு ஒன்று. ஆக 5+1 6 ஒரிஜினல் காப்பி. அது தனி. ரைட்டா? இன்னும் ஒரு கவுலின் அடிப்படையில் இன்னும் 2 வேற கொடுத்திருக்காங்க. அது பஹ்ரைன் பகுதியும் யமன் பகுதி அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கிதாபுகள்ல டாஷ்கண்ட், உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டாஷ்கண்ட், அங்க ஒரு காப்பி இருக்கு. ரெண்டாவது டோப் காப்பின்னு சொல்லி இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய மியூசியத்துல இந்த முசாஃப் இருக்கு. இந்த முசாஃப் டோப் காப்பிக்கு வந்ததோட சரித்திரம் சொன்னா அது ஆக்சுவலா எஜிப்ட்ல இருந்தது. எஜிப்ட்ல முகமது அலி பாஷான்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் இருந்தாங்க. அந்த கவர்னர் சுல்தான் மஹ்மூத் நம்பர் 2 ஒஸ்மானியர்களுடைய ஆட்சி இஸ்தான்புல்ல இருந்து நடக்குது. அவங்களுக்கு ஒரு கிஃப்டா இது கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இன்னைக்கும் அந்த முஸ்ஹப் டோப் காப்பி மியூசியம் இஸ்தான்புல்ல இருக்கும். பொதுமக்கள் பார்க்கலாம். பொதுமக்கள் பார்வைக்கு இந்த புண்ணிய மாதத்துல காட்டும், ரமதான் ஷெரீஃப்ல தான் காட்டும். அவங்க என்ன பண்ணாங்க, உலகத்துல மக்களுக்கு இது ஒரு வேண்டுதல் அமையணும், மக்கள் விரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக பல நகல்களை தயார் பண்ணாங்க. இதுல பார்க்கிறோம். இப்போ இந்த சூறாவை எடுத்து இது என்ன சூறா அப்படின்னு பார்த்தோம், நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல முன் எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கு. நான் எக்ஸ்பிளனேஷன் படிச்சு தான் நான் சொல்றேன், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன இதை வாசிக்க சொன்னா என்னால முடியாது. சூரா ஃபாத்திஹா உள்பட எனக்கு தெரியாது. சரி, இப்போ இந்த காப்பிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க. அவ்வளோ எழுதி வச்சிருந்த காப்பிலாம் என்ன ஆச்சு? மற்ற ஆட்கள் தனித்தனி எழுதி வச்சிருந்தாங்களே சஹாபாக்கள் காலத்துல. அது என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட குத்தாபுகள், எழுதக்கூடியவர்கள் சில குறிப்பிட்ட பேர் இருக்கு. அதுல சில பேர்லாம் இதுல இருக்கு. இன்னும் ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் இந்த கிதாப்ல எழுதியிருக்க 61 பேர் எழுதக்கூடியவர்களா இருந்தார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. சஹாபாக்கள் பேரெல்லாம் இருக்கு, 61 பேர். இதுல நியமிக்கப்பட்டவர்கள் ஒரு 10 பேர் குறிப்பிடப்படுறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஸைத் இப்னு சாபித் இந்த மாதிரி ஒரு 10 பேர் அங்க இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் எழுதிட்டு மீதவங்க பிரைவேட் காப்பீஸ் வச்சிருந்தாங்க. பிரைவேட் காப்பீஸ். அப்ப அந்த காப்பி கம்ப்ளீட்டா இருக்காது. கம்ப்ளீட்டானா எப்ப தெரிஞ்சோ எழுதிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. பல பேர்கிட்ட இருந்திருக்கும். நம்ம ஒரு சம்பவமே கேள்விப்பட்டிருப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் என்ன நடந்ததுங்கிற கேள்விப்பட்டிருப்போம் சம்பவம். அந்த சம்பவத்துல ஓதுனார்களே, அது எந்த காப்பின்னு நம்ம கேட்கலாம். யார் எழுதின காப்பின்னு ஒரு யோசனை வரலாம்ல. அப்ப அந்த மாதிரி பிரைவேட் காப்பீஸ், இந்த பிரைவேட் காப்பி எல்லாம் ஒன்று வளைக்கப்பட்டது, எல்லாம் ஒண்ணா கொண்டு வந்துட்டாங்க. அந்த கலெக்ஷன் பண்ணக்கூடிய டைம்ல எல்லாம் ஒண்ணு கொண்டு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல வேற எந்த காப்பியும் யார்ட்டையும் இருக்கக்கூடாது, இந்த காப்பிகள் மட்டுமே உலகத்துல இருக்கணும்னு கொண்டு வரப்பட்டது. அதுதான் அந்த சூழல் நடந்தது. இப்ப இதுல இருந்து தான் நம்மளுடைய இந்த காலத்துல பிரிண்ட் எல்லாம் வந்து, இப்ப இன்னும் சொல்ல போனா நமக்கு லகுவாக்குறதுக்கு இதுகாம இந்த குன்னாவுடைய சட்டங்கள், அந்த குறிப்புகள் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அது எதுவுமே இந்த ஷெரீஃப்ல, இந்த குர்ஆன் ஷெரீஃப்ல நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் பிற்காலத்துல தான் எல்லாம் பிற்காலம் நம்முடைய இலகுவுக்காக செய்யப்பட்டதை அன்றி அரபி அல்லாதவர்களும் நம்மள மாதிரி வாசிக்கிறது இதை பார்த்து எப்படி வாசிக்கும். இது வந்து ஒரு விதத்தான ஒரு விஷயம், ஒரு நல்ல விதத்து இது. ஆமா, சரி. அப்படி இல்லைன்னா வாசி காட்ட சொல்ல வேண்டியதுதான். ரொம்ப அதிகமா இருக்குது, கொஞ்சம் காட்டிட்டு சரி, ஆமா, மீதி உள்ள பசங்களும் சொல்லுங்க. சரி, இப்ப இந்த பக்கத்துல இந்த கீழே உள்ளதை பார்க்காம சின்னதாக வாசிக்கல, பெருசா அது திறந்து போறேன். அப்படியா? சரி, அப்பப்பா அதை பார்த்தா தான் அதான் நமக்கு பக்கம் தெரியும். இப்போ இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு பக்கம். குர்ஆன் ஷரீஃப்ல நமக்கு ஒரு சரித்திரம் அறிந்த ஒரு பக்கம். சரி, அப்ப யார் ஹாஃபிஸா முன்னாடி வாரா? யாரோ ட்ரை பண்ணுவோமே. பிஸ்மில்லாஹ். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டும் கொடுக்குறேன். இது வந்து ஒரு நமக்கு ஒரு சம்பவம் அறிந்து தெரிந்த ஒரு பக்கம். அது உஸ்மான் ரலியல்லாஹு சம்பவம். ஆமா, சம்பந்தப்பட்ட ஒரு பக்கம். இப்ப கண்டுபிடிங்க. சரி, உருஸ் முபாரக் சம்பந்தப்பட்ட ஒரு பக்கம். அப்படி இன்னும் கொஞ்சம் வந்தாச்சு. இதுக்கு பிறகு நீ சொல்ல தெரியாதுப்பா. ஹாரிஸும் சொல்லலாம், இர்ஃபான்ஸும் சொல்லலாம். ஹாரிஸ் சொல்லலாம். என்னப்பா சொல்லுங்க, அப்படியே வாசி ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ் வஇன் தவல்லவ் ஃபஇன்னமா ஹும்
في شقاق فسيكفيكهم الله وهو السميع العليم. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இடத்தை கண்டுபிடிங்க அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மாஷா அல்லாஹ். இந்த ரெண்டு பக்கத்துக்குள்ளதான் அவர் ஓதன ஆயத்தினுடைய முடிவுலாம் இருக்குது. அந்த ஆயத்து இங்க தான் இருக்குது. இது சொன்னதே அவ பார்க்காம அடிச்சிட்டாங்க. ஆமா. அவளுக்கு பிரைஸ் கொடுத்தே ஆகணும். இன்ஷா அல்லாஹ். அந்த சரி. ஆயத்துக்கு பக்கத்துல ஒரு நோட்டேஷன் இருக்குமே. அது- ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மூஜிசாத்துல ஒண்ணு. அவங்க நீங்க ஹாஃபிஸாவா? மாஷா அல்லாஹ். ஹாஃபிஸா இல்லாதவங்களுக்கு அவ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? நீங்க ஷஹீதாக்கப்படுவீங்கன்னு சொன்னாங்க. ஷஹீதாக்கப்படுறது எப்போ? குரானை நீங்க ஓதிட்டு இருக்க சொல்ல ஷஹீதாவின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஓத சொல்ல முனாஃபிக்கு வந்து உங்களை வெட்டுவான், அந்த ரத்தம் வந்து இன்ன ஆயத்துல உழுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முனாஃபிகளால வெட்டப்படுற நேரத்துல மயங்கி கிடக்குறான். தன்னை எழுப்பி வைங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவிட்ட சொன்னாங்க. அப்ப எழுப்பி வைக்க சொல்ல வேற ஒரு பக்கம் திறக்கிறேன். பார்த்துட்டு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்லி அந்த உயிர் போற நேரத்துல என்ன சொன்னாங்க? அது ஆச்சரியப்பட்டு என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொன்னாங்க, நீங்க குர்ஆன் ஓத சொல்ல தான் வெட்டுவான். நீங்க ஓதிட்டு இருக்க சொல்ல ஒரு ஆயத்துல போய் என்ன செய்யும்? அந்த ரத்தம் தெரிக்கும் அப்படின்னு சொன்ன ஆயத்து தான் இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? ஹாஃபிஸா ஓதி காட்டினாங்க. ஃபஸயக்ஃபீக்கும் அல்லாஹு வஹுவ ஸமீஉல் அலீம்ங்கிற ஆயத்துல அந்த ரத்தம் பட்டுச்சுன்னு சொன்னோமே, அதோடைய அதை தான் இப்போ காட்டினாங்க. அழகா ஓதுறியா? நீங்க உங்க மனசுல இருந்து ஓதுறியா? எங்க இது என்னது இது என்னன்னு சொல்லுங்களேன். இது என்னது? இதெல்லாம் 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 நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு அழிவுக்காக தெரியுமேன்னு சொல்லி இப்ப சொல்லல. இது என்னது? சரி, ஒவ்வொரு ஆளா கூட்டத்தோட சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஆளா இது என்னது? அப்படியா? மீம். அப்ப இது மாஷா அப்ப இது மீமா? இது மீமா? இது லக்கும். இது 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 சரி, நான் வேற ஒரு சூரா திறப்போம். எல்லாரும் தெரிஞ்ச சூராக்கு போவோம். பரக்கத்துக்கு கையை வச்சு காட்டிடுவான். அப்ப சைஸ் எல்லாம் பாத்துருவான். ஃபுல் சைஸ். அந்த சைஸை பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பக்கம். அவ்ஸா இது ஒரு பக்கம். ஆமா, இங்க இருந்து ஆரம்பிக்குது, இங்க வரைக்கும் இருக்குது. இங்க ரெண்டாவது பக்கம் அப்படி இங்க இருந்து இவ்வளவு பெருசுக்கு பாத்துக்கிறங்க. இந்த சைஸுக்கு தான் அதுல ஒரிஜினல் ரிப்ளிகா அப்படியே தான் எடுத்திருக்காங்க. பத்து பக்கம் போடுவா. அவ்ஸா பக்கத்துல பாருங்க. பிஸ்மில்லா. வேர்வை இல்லாம மோக்கணும். அதையும் சொல்லுவாங்க சேனாயம். உனக்கு நம்ம பாசம்லாம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம இது என்ன விஷயம், அந்த எழுத்துக்கள் அழிஞ்சிடக்கூடாதுல்ல. ஹாரிஸ் ஹாரிஸா இந்த இதுல இருந்து இவ்வளவு பெருசா ஒரு பக்கம். இது ஒரு இதா இங்க இருந்து அடுத்த பக்கம் பாருங்க. இங்க பாருங்க இவ்வளவு பெருசு இந்த சைடு. ஆமா, தெரியுதா? மொத்த சைஸ் தெரியுதா? இருக்கு. சின்ன சூறாவுக்கு போமா பாப்போமா எப்படி இருக்குன்னு. இது யார் ஓத போறா பாப்பா? இது என்னன்னு தெரியுதா? இதுல எத்தனை சூறா இருக்குது? 2. எங்க ரெண்டாவது சூறா ஆரம்பிக்குது? சும்மா சொல்லக்கூடாது. அப்படி போகக்கூடாது. இங்க வந்துட்டு அவங்க கரெக்டாக சொல்லிட்டான். மாஷா அல்லாஹ். பிஸ்மி வந்துட்டேன். இங்க பார், குல் அஊது பில் ஃபலக். சரி, பார்த்து ஓதணும். அந்த மாதிரி பார்க்காம ஓதக்கூடாது. ஒமின் சரி எங்க இருக்கு? ومن شر نفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. முடிஞ்சிட்டு அதோட இது ஸ்டாப். அடுத்தது பார்த்துக்கா, இங்க பாரு. இது நூன். நம்ம ரா மாதிரி இருக்குதா? இதுதான் எப்படி போகும். அதை எப்படி டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறது? அதில் அடையாளம் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கே நூன் சரியா? அஊது பிரப்பின் மலிக்கின் நாஸ். இங்கே வருது. அப்படி வருது. ரப்பின் நாஸ் இப்படி வருது. மலிக்கின் நாஸ் இங்கே இருக்கு. இது சீனு. ஆமாம். எடுத்து நாஸ் இங்கே இருக்கு. பார்த்து என்ன மாதிரி ஒரு அல்லதி இங்கே பார். யூ வா இங்கே சீன் வந்துட்டு சரியா? சீனை காணோம். இங்கே வந்துடும்.
இங்க பாரு, வாவும் நாஸ் இங்க இருக்கு. அதான் சொன்னேன், எங்க வேணாலும் பிரேக் ஆகலாம். இதுல சூறாக்கள் இருக்குது, ஜுசு இல்ல. ஜுசுடைய அடையாளங்கள் அது இருக்காது. ஜுசுடைய அடையாளங்கள் இல்லை. மாஷா அல்லாஹ். சில பக்கம் ரொம்ப தெளிவா தெரியும், சில பக்கம் லைட்டா இருக்கும். அது அந்த அசலை பொறுத்தது அப்படியே பண்ணிட்டாங்க. அல்ஹம்து சூரா பாப்பமா. இப்போ நான் எப்படி அந்த சூறால அந்த பக்கம் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியுமா? இருக்காது. என்ன இருக்குது? என்ன இருக்குது? நான் உஸ்மான் இல்லாதலான்னு ஓதுனா அந்த கடைசி அந்த பக்கத்தை கரெக்டா எடுத்தேன்னா எப்படி எடுத்தேன்? இதை எடுத்து இதில் பிடிச்சிக்கிட்டேன். அதான் ரெஃபரன்ஸ். அதில் வந்து நம்பர் 12ன்னு பேஜ் நம்பர் இருக்கு, அதை தான் பிடிச்சேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது எங்களுக்கு ஒரு வழி இந்த இருக்கு. மாஷா அல்லாஹ். இப்போ இது சூரா ஃபாத்தியானுடைய பகுதி. ஒரு துண்டு இல்லை. இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த ரஹீம் மட்டும் தெரியுதா? இதெல்லாம் இருக்கும். இப்போ அதில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் என்னென்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சூரா ஃபாத்திஹா இந்த எழுதியிருக்காங்கல்ல, என்ன பண்ணிடுறாங்க, 1 2 3 நம்பர் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு லைனுக்கு நம்பர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்கோ அதை மட்டும் இங்கே எழுதியிருப்பாங்க, மீதிக்கு டாட் மாதிரி போட்டுட்டாங்க. இப்போ இது வந்து நமக்கு அங்கே இல்லை, அதனால இப்படி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தோன்னா 17 லைன். இது வந்து சூரா ஃபாத்திஹா மட்டும் இல்லை, பக்கராவும் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே அலிஃப் லாம் இங்கே இருக்கணும் உள்ள. லைன் நம்பரை பார்த்தா தெரியும். இப்போ லைன் நம்பர் 9th லைன் போனால் தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே பார்த்தா இங்கே இருக்கும். இதான் கரெக்ட். தாலிக்கா இருக்கு. இந்த எழுதியிருக்காங்கல்ல அலிஃப் லாம் மீம் தாலிக்கா இங்கே இருக்குது. இங்கே 1 2 இவங்க நுக்தா கொடுத்துருக்காங்க, அங்கே அதெல்லாம் இருக்காது. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ஆயத்து நம்பர்லாம் நம்ம பார்க்குற இதில் கொடுத்துருப்பாங்க நமக்கு ரெஃபரன்ஸுக்கு, அதில் இருக்கு. இப்போ இந்த இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இதில் மற்ற முசாஃபினுடைய பக்க காப்பியும் வச்சுருக்காங்க. சும்மா சின்ன காப்பி மட்டும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய இது சனாவுனுடைய காப்பி. யமன் சனா இது ஒரு வெர்ஷன் காப்பி. இது வந்து டாஷ்கண்ட் உள்ள பகுதி உள்ள காப்பி இருக்கும். ஏன்னா அதே மாதிரி இங்கே 2-3 காப்பிகளை மட்டும் இதில் போட்டு நமக்கு வித்தியாசம் காட்டியிருக்காங்க. அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற காட்டியிருப்பாங்க. சில வித்தியாசங்கள் இருக்கும். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா இதை பாருங்களேன், இது என்ன கண்டுபிடிக்க முடியுது? எல்லாம் பார்க்க ஒரே எழுத்து மாதிரி இருக்குது. ஒவ்வொரு லெட்டரா இருக்கிற மாதிரி. ஆமாம், ஒவ்வொரு வேர்டா இருக்கிற மாதிரி. என்ன நமக்கு தெரியல, படிக்கிறவங்க சொல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லை தெரியுது, அதுக்கு மேலே தெரியல. அலிஃப் லாம் மீம் மாதிரி தெரியுது, அதுக்கு மேலே தெரியல. இதுதான் கிதாபுகள். மாஷா அல்லாஹ். இங்கே பாருங்கள், இது வந்து டாஷ்கண்டில் உள்ள பக்கம் நம்பர் 242 ஒரு பகுதி. ஆமாம், பக்கம் டாஷ்கண்டில் உள்ளது 2 pages. இது வந்து துருக்கியில் இன்னொரு இடத்துல இன்னொரு காப்பி இருக்குது. இப்போ அது துருக்கி அண்ட் இஸ்லாமிக் ஆர்ட்ஸுங்கக்கூடிய மியூசியத்தில் இருக்கக்கூடிய குரான் ஷரீஃபினுடைய காப்பி. எல்லாமே கூஃபி ஸ்கிரிப்ட் தான், பார்க்க அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். இது கெய்ரோவில் இருக்கக்கூடியது, கெய்ரோ முசாஃப். இது வந்து லண்டனில் இருக்குது. இது ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து போனது. இங்கிலீஷ் அரபி தான் அது. நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டிலேருந்து அங்கே. இது பாரிஸு. பாரிஸில் இருக்கக்கூடிய மியூசியம் குரான் ஷெரீஃப் தான். எழுத்து தான் வித்தியாசமாக இருக்கு. இது வந்து சென்ட் பீட்டர்ஸ்பர்க், இது ரஷ்யாவுக்கு போனது. அது ஆக்சுவலாக ரிட்டர்ன் பண்ணி வந்துடுச்சு டாஷ்கண்டுக்கு திருப்பி. இது அது மாதிரி இந்த குரான் ஷெரீஃபை வந்து கோர செஞ்சது சஹாபிகள் ஒவ்வொரு ஆள்கிட்டே கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு வாசலில் நின்றுக்குருவாங்க, வாளோட நிற்பாங்க. ஒவ்வொரு ஆட்களை வந்து என்ன செய்யணும், அவங்களோட மெமரிஸாக இருக்கிறத சொல்லணும், அல்லது அவங்கள்ட்ட பேப்பர் இருக்குமே அவங்க கையில் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறத காட்டணும். உமர் ரலியல்லாஹு பார்த்த பிறகு தான் அந்த டீம்கிட்ட அது போச்சு. எப்படி வாளோட நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட வந்து ஒப்பிக்கணும். அதுக்கு பிறகு உள்ளக்கு போகணும். அவங்க மற்ற என்ன செய்வாங்க, அவங்களும் ஹாஃபில்கள் சுற்றி வர 10 பேர் உட்காந்து அதெல்லாம் கேட்டுட்டு எழுதுனாங்க. இதில் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு தானே தலைவராக வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, அவங்க யாராச்சும் கருத்து வேறுபாடு, ஒரு ஆள் சொல்கிறாங்க இப்படி தான் இருந்துச்சு, ஒரு ஆள் இப்படி சொல்கிறது, கருத்து வேறுபாடு வந்தால் குறைஷியலுடைய அந்த ஸ்லாங்கில் எழுதுங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஸ்லாங்கில் தான் குரான் ஷெரீஃப் இறங்கிச்சின்னு சொல்லி சஹாபாக்கள் முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி சூரா தௌபா இருக்குதே, அதோடைய கடைசி ஆயத்து இல்லை கதிஜாவுக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அது ஒரே ஒரு சஹாபி தான் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து காட்டுறா உமர்லா தானே, வேற யார்ட்டையும் அந்த காப்பி இல்லை. அப்போ அதை வந்து அவங்க காட்ட சொல்ல உமர்லா ஆமாம் நானும் என்ன செஞ்சுருக்கிறேன். அது வரையா சூரா தௌபாவுடைய கடைசியில் என்ன செய்யுங்க, அது ஹாஃபிஸ் அப்படி தானே சூரா தௌபால தானே இருக்குது. அதில் இல்லை கதிஜாவுக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் ஓதுறமே, அந்த இது ஒரே ஒரு நபர்கிட்ட தான் இருந்துச்சு. அதை என்ன செஞ்சாங்க, அதை சரி பண்ணி அதையும் எழுதி. எவ்வளோ பெரிய விஷயம், 23 வருஷமா குரான் ஷெரீஃப் துணுக்கா இறங்கிச்சு.
அதனால அது கிதாபா என்ன செய்யல நம்ம கிட்ட இருக்கல. இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சூறாவா இறங்கிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, சில சூறாக்கள் மட்டும் தான் மொத்தமா இறங்கிச்சு, மத்ததெல்லாம் ஆயத்தா தான் இறங்கிச்சு. அதை என்ன செய்வாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை அந்த சூறால இந்த இடத்துல வைங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்ட சொல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்வாங்க, திருப்பி அதை ஓதி இந்த ரொம்ப ஆர்வமா இருப்ப சொல்ல, எதுக்கு சொல்ல மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சாங்க. மறதின்னா அவளுக்கு மறதி இல்லை, அல்லாஹ் அதை உயர்த்திட்டா என்ன செய்யற, நம்ம மேல உள்ள நம்மளுக்கு இறங்கின ஆயத்து, நம்மளுக்கு இறங்குற கட்டளை, அந்த கட்டளை நம்மளுக்கு கரெக்டாக ரீச் ஆகாட்டா என்ன ஆகும். அப்போ தான் அல்லாஹ் சொன்னால் நீங்கள் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை, அல்லாவே அதை பாதுகாத்து என்ன செய்வான், இதை சேர்ப்பாங்கிறத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி சஹாபாக்கள் முயற்சியில தான் நம்மளுக்கு இப்படி ஒரு கிதாபா என்ன செஞ்சு கிடைச்சிச்சு. இதே ஹதீஸுக்களைன்னு சொல்லி ஒன்று சொன்னோம். இதே டைம்ல தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சொல்றாங்க, சொன்ன உடனே சஹாபாக்கள் அதை எழுதிக்கிறாங்க, அதுக்கு பேர் குர்ஆன் ஷரீஃப்னு சொல்றோம். இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, அது யார் சொல்றா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வாய் எந்த நாக்குல இருந்து இந்த சத்தம் வந்துச்சோ, குர்ஆன் ஷரீஃப் வந்துச்சோ, அதே நாக்கு தான் அதே உசுமுது, அதே வாயிலிருந்து என்ன செய்யுது சத்தம் வருது. ஆனா அது ஹதீஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஹதீஸ் குதுசின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படி சொன்னா, ஹதீஸ் தான் எனக்கு அல்லாஹ் சொன்னா, எப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் சொன்னான்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா அது குர்ஆன் ஷரீஃப்ல தானே எடுத்துக்கணும், அது வஹி தானே, அல்லாஹ் தானே சொல்றான். அப்ப அது குர்ஆன் ஷரீஃபுடைய ஆயத்தை எழுதலை, அதை என்ன செஞ்சாங்க ஹதீஸ் குதுசின்னு சொல்லி ஹதீஸ்களுடைய இமாம்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானே ஹதீஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க சொன்னது செஞ்சது அங்கீகரிச்சது. இப்போ அல்லாவே சொல்றான். இப்போ நம்ம சொல்றோம்ல, ஒரு அடியான் என் அளவில் மூழ்கிறதுக்கு ஆசைப்பட்டு மேல் மிச்சமான அமல்களை செய்ய சொல்ல, நான் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, பிடிக்கக்கூடிய கையாக, நடக்கக்கூடிய காலாக மாறினான்னு சொல்லி சொல்றவன், அந்த ஹதீஸை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எப்படி புரியுது உங்களுக்கு. ஆனால் அது குர்ஆன் ஷரீஃப்ல எழுதப்பட. அப்போ எது குர்ஆன் ஷரீஃப் எது ஹதீஸுங்கிறது யார் சொல்லணும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சஹாபாக்கள். இந்த ஹதீஸ் அப்போ எழுதப்படலை, எழுத வேணான்னு சொல்லிட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் குர்ஆனை மட்டும்தான் எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்ச பிறகு தான் மற்ற சஹாபாக்கள் நினைச்சுவாங்க இப்போ எழுதலாமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு காலத்தில் தான் அது மனப்பாடமாக இருந்தது, எழுத்து வடிவுக்கு அதுக்கு பிறகு தான் குர்ஆன் ஷரீஃப் முதல்ல மாற்றப்பட்டுருச்சு. அதை இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ்.